அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, நம்ம இன்றைக்கு கடக ராசி. சரி, கடக ராசியில் 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களாக நீங்கள் உங்களுக்கான விளக்கம் தான் இது. சரி, அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சரவண சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய தகவல்களை கொடுக்கறதுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். சரி, இன்றைக்கு 3, 12, 21, 30 சரி ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள். சரி, கடக ராசி என்றாலே இவங்க ரொம்ப அழகு, ஆற்றல், திறமை இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ரொம்ப பொறுமைசாலிகள், நிறைய விஷயங்களை போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள். வெற்றி என்பது இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் வரும். இருந்தாலும் இவங்க நல்ல வெற்றி அடையக்கூடிய ஆற்றலும் திறமையும் நிறைய இருக்கும். மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்கள். இவங்களுடைய கல்வி தரம் நல்ல சிறந்த கல்வி தரமாக இருக்கும். இருந்த போதும் இவங்களுக்கு கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னு சொன்னாக்கா, கடக ராசி எப்படி சந்திரன் 15 நாள் வளர்ப்புறையாகவும் 15 நாள் தேய்ப்புறையாகவும் இருக்கிறாரோ, அதோட சின்னத்தை பார்த்திங்கனாலே நண்டு. இந்த நண்டும் இரு இடத்திலும் வாழக்கூடியது. அதாவது தரையிலும் வாழக்கூடியது, தண்ணீரிலும் வாழக்கூடியது. அதுபோல் தான் இந்த கடக ராசியில் உள்ளவங்க நல்லவர்களோடும் வாழ்வார்கள், கெட்டவர்களோடும் வாழ்வார்கள். யார் எதாக இருந்தாலும் இவங்க நிலையை விட்டு மாற மாட்டாங்க. யாரு கூட வேணாலும் பழகலாம், யாரு கூட வேணாலும் வாழலாம். அந்த மாதிரியான ஒரு தனி ஆற்றல் பெற்றவங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையை இவங்களும் வாழ்ந்துடுவாங்க அப்படின்னு இல்லை, அதாவது பின்பற்றுவார்கள்னு இல்லை. எந்த இடத்துல என்ன தேவையோ அதை சரியாக செய்யக்கூடியவர்கள். ஸோ இந்த நிலையில் உள்ள இவங்க இப்போ குறிப்பாக தேதி 3, குருவோடைய எண்கள் 3 மற்றும் 30 இந்த இரண்டுமே ஒரே நிலையில் உள்ளவங்க. குறிப்பாக இந்த கடகராசியில் பிறந்திருந்தால் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, தன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு குருவாகணும், ஒரு வாத்தியாராகணும், அல்லது ஒரு பயிற்சியாளராகணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்க ரொம்ப முயற்சி எடுப்பாங்க. அதுக்காகவே வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறந்த இடத்தை தொடணும், நல்ல படிக்கணும், நல்ல முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலும் நான் சொன்னது போல் இவங்க ஒரு பயிற்சியாளராகவும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை ஆற்றவர்களும். 2வது, இவங்கள் மூலியமாக கற்றுக்கக்கூடிய மாணவர்களும் நல்ல ஒரு சிறந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவர்கள் சொத்து சுகத்துக்கு ஆசைப்படாதவர்கள். இவங்களோட வாழ்க்கையில் தானே கஷ்டப்பட்டு முயற்சித்து முன்னேறணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா 12 அல்லது 21 இந்த ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா சூரியனும் சந்திரனும். சரி, இங்கே ஏற்கனவே சந்திரன் இருப்பதனால இவங்க சூரியனும் சந்திரனும் சேர்வதனால இவங்களுடைய ஆற்றல் திறமை என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். இவங்க இயற்கையாகவே அழகாகவும் ஆற்றலாகவும் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியவர்கள். இவங்க பல துறையில் ஈடுபட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள். சிரமத்தை எதிர்நோக்கக்கூடிய இவர்கள் சிரமத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இவங்களோட வாழ்க்கையை பார்த்திங்கனாக்கா, எல்லோரோடையும் சேர்ந்து வாழும்போது அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை பிறருக்கு கற்றுக் கொடுத்து தன்னுடைய குடும்பம், மனைவி, மக்கள், அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அவங்களோட ரொம்ப அன்னுன்யமாக இருப்பார்கள். இவங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ அரவணைப்பு அதிகமாக இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களும் ரொம்ப அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னாக்கா, இவங்க அன்புக்கு அடிமை. இந்த 12, 21 இவங்களுக்கு நீங்கள் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ரொம்ப கோபக்காரர்கள், கோபமாக பேசுவார்கள். ஏன்னு சொன்னாக்கா, இவங்க சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்வதனாலன்னு. அப்படி இல்லை, இவங்களுடைய குணம் உண்மையிலே அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஏங்கக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கிறச்ச இவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா அது இவங்களுக்கு பெரிய இழப்பாகவும்
பெரிய அதிருப்தியாகவும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால தான் பொதுவாகவே இந்த 12, 21 பிறந்தவங்க பார்க்குறதுக்கு கோபக்காரர்கள் ரொம்ப போலவே தோன்றுவார்கள். ஆனால் இவங்கள் அப்பேற்பட்ட எண்ணம் இல்லை. இவங்களுக்கு நல்ல ஒரு அன்பும் அரவணைப்பும் தேவை. அப்படி அன்பும் அரவணைப்பும் இருந்தால் உங்களோட வாழ்க்கை இவங்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதே இவங்களுடைய முக்கிய நோக்கமாகும். ஆக மொத்தத்தில் 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் ஆனந்தமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.